தோக்கடிச்சுட்டாங்களே. நீயே ஜெயிக்க துப்பு இல்ல, அப்புறம் நீ இன்னொருத்தரை கவுக்குற. திமுக ஒன்னா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, அது பலமா இல்ல. பபிள்ஸ் விடுவாங்களா பிள்ளைங்க, அது மாதிரி பெருசா இருக்கு. டப்புன்னு உடைய போகுது, செதற போகுது அந்த கட்சி. பாருங்க, இவ்வளவு பேசுற ஸ்டாலினும் சீமந்த புத்திரனும் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குல்ல, இந்த 6 லட்சம் கோடியை எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னைக்கு கொடுங்க. இது ஸ்டாலினுக்கு குறி வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸ்டாலின் என்ன 25 வயசு இளைஞரா? அப்புறம் இளைஞரை கொண்டு வரணும்னா வேற ஆள் தானே கொண்டு வரணும். இவரை வீட்டுக்கு போகணும். ஸ்டாலின் மேல உனக்கு இவ்வளவு கோவம் இருக்குன்னு இப்பதாமா தெரியுது எனக்கு. நேர்மையும் இல்ல, உங்க வார்த்தையில உண்மையும் இல்ல. மக்களை இன்னமும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் ஓடாது. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கலாம், இல்லைன்னா வெளியே வர முடியாத நிலைமைக்கு மக்கள் உருவாக்கிடுவாங்க. இப்ப ஆனா அதிமுக திமுக நிலைப்பாடு என்ன? அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க? அவங்க கட்சியை எப்படி மீட்டு கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதை கேட்டா ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி பயங்கர சந்தோஷப்படுவாங்க. இன்னமும் அந்த கட்சி அப்படியே இருக்குன்னு நினைக்கிற பாருமா. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஆனா அதிமுக திமுக நிலைப்பாடு என்ன? அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க? அவங்க கட்சியை எப்படி மீட்டு கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை கேட்டா ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி பயங்கர சந்தோஷப்படுவாங்க. இன்னமும் அந்த கட்சி அப்படியே இருக்குன்னு நினைக்கிற பாருமா. அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. அதிமுக இப்பவே உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் திரும்பவும் பதிவு பண்றேன். ஏற்கனவே சொன்னதுதான், திமுக ஒன்னா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, அது பலமா இல்ல. பபிள்ஸ் விடுவாங்களா பிள்ளைங்க, அது மாதிரி பெருசா இருக்கு. டப்புன்னு உடைய போகுது, செதற போகுது அந்த கட்சி. பாருங்க, நான் வேடிக்கைக்கு ஆசைக்கு சொல்லல. அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு குமுறல்ல இருக்கான் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் எங்க ஊர்ல சொல்றேமா, எங்க ஊர்ல அந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்த இதுல 5 எம்எல்ஏக்கள், லால்குடி 4 தடவை எம்எல்ஏ இருந்தாள், ஸ்ரீரங்கம், முசிறி, துறையூர், இதெல்லாம் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்கள். அதுல அந்த முசிறி தொகுதியில் எம்எல்ஏ இருந்தாலும் மாவட்ட செயலாளர் வர திமுகவுக்கு. அவங்களெல்லாம் தூக்கிட்டு வேற ஆளை போட்டீங்க. எதுக்கு? உங்க இளவலுக்கு இணக்கமாக போற ஆளை தேடி போட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக உடைச்சவன் மாவட்ட செயலாளர் இருந்து அடி இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பான். 4 தடவை எம்எல்ஏ ஒரே தொகுதியில் வந்தானா அவனுக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மரியாதை இருக்கும்? அவங்களாம் உங்களுக்கு பாசமடை பொடிவானா? இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க, நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அவன்லாம் சந்தர்ப்பம் வரும்போது வெடிப்பார்கள், அப்போது சிதறும் திமுக. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பாதி சிதறி தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ தாவேக்கா சைடு போட்டாங்க. இப்போ பேசும் மாதிரி தெரிஞ்ச ஒரு முகம்னா பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் கூட்டணியில கூட இருக்க மாதிரி இருக்கு. ஐயா, அதுதான் சொல்லிச்சேம்மா. இவங்களை பத்தி பேர்களை மேடை தேர்தல் நேரத்தில் மேடையில் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே பேச, அதுக்கப்புறம் பேசுற ஸ்டாலின் பதில் சொன்னாரா? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மது போதையில பள்ளிக்கூட பிள்ளைங்களே தடுமாறுறாங்க, இது தமிழ்நாட்டுக்கே பேராபத்தா இருக்கு சொல்லுச்சா இல்லையாம? நான் புதுசா சொல்ல. அதனால பிரேமலதா ஒரு வீர பெண்மணி. நாங்கெல்லாம் வெளியில இருந்து பேசுறோம், ஸ்டாலின் பக்கத்திலே மேடையில் உட்காந்து பேசு. அந்த ஒரே ஒரு துணிச்சலான பேச்சுக்கே நான் வாழ்த்துக்கிறேன். ஆனா அவங்களே இப்ப பாத்தீங்கன்னா இது கவர்ச்சி அரசியல் தான். இது மக்கள் ஒரு கவர்ச்சிக்காக இந்த அரசியலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அரசியல் எல்லாமே கவர்ச்சி தான்மா. கவர்ச்சி இல்லாத என்ன? பேசுறது கூட கவர்ச்சி தான். கவர்ச்சி என்பது இதுதான் யாரும் சொல்ல முடியாது. கவர்ச்சி அழகு, நீங்க பொம்பளை பிள்ளைமா, அதனால சொல்றேன். அழகுன்னா நல்ல சிவப்பா இருக்கணும், அதான் அழகுன்னு சொல்லுவீங்க. உலக பேரழகின்னு இன்னைக்கு வரலும் சொல்றது யார சொல்றாங்க? கிளியோபாட்ராவை தான் உலகம் தோங்கினாலிருந்து இன்னைக்கு வரலும் பேரழகின்னு சொல்லுதா? அந்த கிளியோபாட்ரா அழகி கருப்புமா. அதை நம்மால் எப்படி சொன்னா பாருங்க. கம்பன் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் பேரழகை என்னென்று பேர். அதனால இதுதான் கவர்ச்சி. இப்படித்தான் நிறத்திலிருந்து உருவத்திலிருந்து எதுவுமே இல்லை. எதுல வேண்டாலும் ஏதாவது ஒன்று அவனை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிற போது அது கவர்ச்சி தான். அதை இன்னொருத்தர் சொல்லுவான், ஒரு பெண்ணுடைய அழகை புரிஞ்சுக்கணும்னா யார் ரசிக்கிறான்னா அவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். அதனால எல்லாருக்கும் ஒருத்தர் தான் அழகுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒன்று சொல்றது தான் இதுதான் அழகு, இது இல்லைன்னு சொல்ல முடியாது.
பாட்டு, சினிமா பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கு. இழந்த பழம் பாட்டு தான் அதிகமாக வித்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால யாருக்கு எது பிடிக்கும், எது அழகு? அத்திக்காய் காய், ஆலங்காய் காய், இத்திக்காய் பார்க்காதே, அத்திக்காய் வெண்ணிலவே அப்படின்னு ஒரு பாட்டு, காய் காய் காய்னே முடிகிற மாதிரி பாட்டு, ஒரு பெரிய கதையே சொல்லியிருப்பார் கண்ணதாசன். அந்த பாட்டு விற்கல. இழந்த பழம் தான் வித்துச்சு, அதை அவரே சொன்னார். அதனால யாருக்கு எது பிடிக்கும், எது ரசனை இருக்கும், எது கவர்ச்சி என்பதை அவரவர்கள் முடிவு செய்வார்கள். நீங்களும் நான் மட்டுமே முடிவு செய்ய முடியாது. ஆனா திமுக வந்து அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டா மாசம் பேசாமல் இருக்கணும். கல்யாணத்துல போய் அங்கே போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களே, அப்புறம் ஏத்துக்கிட்டு அழுவாங்களா? அப்படி ஏமா முத கல்யாணம் தஞ்சாவூர் கல்யாணத்துல போனாங்க. பாவம் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வீட்டில் அந்த பிள்ளைகளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு பதிலா அங்க தோக்கடிச்சுட்டாங்களே, நம்ம அது ஏத்துக்கிட்டாங்கன்ற. அவங்களால முடியலமா, தாங்கலமா. ஏன்னா எரவாடா ஜெயிலையும், பெஜவாடா ஜெயிலையும், அலிபுரம் ஜெயிலையும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்தவங்க சுதந்திர போராட்டம். இவங்களுக்கு என்ன வரல? இவங்களுடைய பின்னணி என்ன? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துல பங்கு ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு கேட்கிறேன் நான். இவங்க வீட்டுக்கு போனதுதான் இப்ப மக்களுக்கு மகிழ்ச்சி. விவரம் தெரிந்த மக்களுக்கு. விவரம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல. ஆனா இவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியா ஐயோ வேற தப்பா நீ கேட்டு ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட போறாமா, பாலிடால என்ட்ரின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வேற. எடப்பாடி கூட சொன்னார்ல தேர்தல் நேரத்தில் பாலிடால் என்னமோன்னு. நீ பாட்டி என்ன பண்ண போறான்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்து அது வேணும். ஏன் சார் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏமா நீ ஞாபகப்படுத்துறாயமா? பாவம் ஏதோ இந்த இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். சார் இருக்கட்டும் சார், அவங்க எதிர்க்கட்சி இருக்கதே போறாங்க. அப்ப வந்து நம்ம இருக்கதான் போற, செதற போறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். தனி மனிதர்கள் இருப்பாங்க, இந்த கட்சி செதறும். அப்ப அந்த கட்சி செதறணும்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்றீங்களா? கூட துர்கா ஸ்டாலின் இருப்பாங்க, உதயநிதி அவங்களாம் இருப்பாங்கல்லம்மா. நீங்க அவங்களையும் பிரிக்க பாக்குறீங்கம்மா, நியாயம். ஆனா அவங்க தோல்விக்கான காரணம் என்ன சார்? இப்பவே வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏமா உங்களுக்கு புரியல? 5 வருஷத்துல நேரடியாக மக்களுக்கு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இல்லை, அதே பெரிய காரணம். ஆனால் மேலோட்டமாக பார்க்கிற போது தெரியாத ஒன்று, இந்த 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் 11.5 லட்சம் கோடியாக போச்சு. 6 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அது உங்க தலையில இருக்கு, என் தலையில இருக்கு. இது பாமரனுக்கு புரியாம இருக்கலாம், விவரம் தெரிஞ்சவன் செத்து போயிட்டான். நீங்க வட்டி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு நெருக்கமா கட்ட வேண்டி இருக்குன்னு உங்களுக்கு புரியுமா? அது தெரிஞ்ச அந்த கேள்வி கேட்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க. நான் திரும்பி கேட்கிறேன், இந்த பேட்டியின் வாயிலா இவ்வளவு பேசுற ஸ்டாலினோ சீமந்த புத்திரனோ 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குல்ல, இந்த 6 லட்சம் கோடியை எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னைக்கு கொடுங்க, உங்களை பாராட்டத்தையா? அந்த நேர்மை இருக்கா உங்ககிட்ட? நேர்மையும் இல்லை, உங்க வார்த்தையில உண்மையும் இல்லை. மக்களை இன்னமும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் ஓடாது. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கலாம், இல்லைன்னா வெளியே வர முடியாத நிலைமைக்கு மக்கள் உருவாக்கிவாங்க. ஆனா அவங்க எண்ணம்லாம் என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் மூலமே வந்து ஜெயிச்சிட்டாரு, இந்த சமூக வலைதளங்கள் தான் முக்காவாசி காரணம். ஏமா கீழ்பாகத்து போமா, இது மாதிரி பல பேர் பலது பேசிட்டு இருப்பான். அதெல்லாமா நம்ம கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறது? இது ஏதாவது இது வந்து அவரல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களை கேவலப்படுத்துது. தமிழ்நாட்டு வாக்காளர் நீ ஒரு ஆள் தானம்மா? உன்னை அசிங்கப்படுத்துறது போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு கோபம் வர வேணாம்? நீ சொந்த புத்தியில ஓட்டு போட்டியா, இல்ல சமூகத்தை பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து ஓட்டு போட்டியா? ஆனா அவங்களே அந்த சமூக வலைதளங்களை இனிமே நம்மளும் கரெக்டா கையாள. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அவங்க சொல்றது தமிழ்நாட்டு வாக்காளர்களை கேவலப்படுத்துறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அப்ப தெரியாதுன்னு அர்த்தமா? அவங்க அதெல்லாம் பயன்படுத்தலையா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுன்னு இவர் திருக்குறள் முனுசாமி சொன்னார் பாருங்க, அதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வரும். அதை எப்படிமா நம்புற நீ? அதனால இவங்க வந்து இப்ப தாவைக்கா, அதாவது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ அதெல்லாம் திருத்தி இப்போ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தப்பு பண்ணாலும் நீங்க ஆட்சிக்கு வந்ததே தப்பு தானே, அது எதுக்கு திருத்துறீங்க? வராம இருந்தாலே அது நல்லதுதான். அதான் சார், அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு திருப்பி புதுசா கட்டமைக்கிறாங்க கட்சியவே, வந்து இளைஞர்களை கொண்டு வந்து உள்ள. அப்ப நேற்று வந்து இளைஞர்களே இல்லையா? இப்பதாமா எனக்கு தெரியுது இளைஞர்களே இல்லையா. இது ஸ்டாலினுக்கு குறி வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸ்டாலின் என்ன 25 வயசு இளைஞரா? அப்புறம் இளைஞரை கொண்டு வரணும்னா வேற ஆள் தானே கொண்டு வரணும். இவரை வீட்டுக்கு போகணும். அம்மா ஸ்டாலின் மேல உனக்கு இவ்வளவு கோவம் இருக்குன்னு இப்பதாமா தெரியுது எனக்கு. இல்ல இளைஞர்களை கட்சிக்கு வரணும்னு சொன்னா என்னமா இருக்கும்? அந்த ஆளுக்கு 75 வயசுமா, அப்புறம் அவரை வீட்டுக்கு போக சொல்லி சொல்லாம சொல்றோமா?
உன்னுடைய திறமை எனக்கு இல்லை, அப்படி சொல்ல தெரியல எனக்கு. நீங்க இல்ல சார், அப்படி இல்ல சார். சரி, இப்போ கூட திமுக இந்த நிலைப்பாடுல தான் இருக்கு. ஆனா இன்னொரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக திமுக கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையானது உண்மைதான். அதுல வந்து உதயநிதி அவர்கள் எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்கலாம்னு சொன்னதுக்கு துள்ளி குதிச்சாரு, அவர் வந்து பயங்கர சந்தோஷப்பட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை விட்டுருமா, திருமாவளவன் சொன்னாரா இல்லையா, நான் இது சரி வராதுன்னு சொன்னேன், ஆனாலும் அவங்க திரும்பி நடத்தினாங்க சொன்னார், அதனால நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போ அவங்களுடைய நீங்கள் முன்னால் சொன்ன மாதிரி கொள்கை சித்தாந்தம் லட்சியம் அதெல்லாம் ஒத்து போயிட்டாங்க. இதே மாதிரி ஏற்கனவே 2 பேரும் ஒன்றா போயிருந்தா தமிழ்நாடு உருப்பிட்டுருக்கோம். சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு மக்களை இவ்வளோ நாள் ஏமாற்றிருக்காங்க. ஆனால் அவங்க சண்டை போடல. இவன் கொள்ளையடிச்சாலும் அவனுக்கு கொடுத்துருக்கான், அவன் கொள்ளையடிச்சாலும் இவனுக்கு கொடுத்துருக்கான்னு இப்போ தானே தெரியுது. இவ்வளோ லேட்டா? இது முன்னாலேயே தெரியாமல் போச்சு. ஆனா இதுல பாஜகவுடைய ரோல் என்னவா இருந்திருக்கு சார்? பாஜகவுக்கு ரோலே இல்லையா? பாஜக எங்க இருக்கு? ஏன்னா அவங்க தான் பேசவே வச்சாங்களாமே 2 பேரும். யாரு சொன்னா? இதே மாணிக்கம் தாக்கூர் தான். அது அவர்கிட்ட போய் கேளுமா, இதெல்லாம் நான் கேட்கறேன், நான் தயாரா இல்லை. என்ன மாணிக்க தாக்கூரே இப்போ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாலே. அதனால உன்னுடைய கருத்தை கேளு, நான் பதில் சொல்றேன். அப்புறம் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா அப்புறம் வேற வழியே இல்லை. அவர் எனக்கு வேண்டிய பையன் தான். அவங்க சித்தப்பா முத தேர்தல் நிற்கிறபோது தொகுதி முழுக்க கேண்டிடேட், அவர் போகாத ஊருக்கெல்லாம் நான் போய் பிரச்சாரம் பண்ணேன். அப்பெல்லாம் இவருக்கு தெரியாது. இவங்க அப்பாவை கேட்டால் தெரியும். சுதர்சன ஆட்சியப்பன்னு அவருக்கு அப்பா பேர், ஸ்கூல் வாத்தியார். அவர் என் கூட வந்தார். அடுத்து பேசுமா. ஓகே, இப்போ வந்து அதிமுக திமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்திருக்காங்கன்றப்ப இது எந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சார்? ஒரு விஜய் அவர்கள் வர்றது பிடிக்கலையே உங்களுக்கு ஆட்சியில, இல்ல பிடிக்கலன்னு இல்லம்மா, அந்த ஆள் வந்தா 2 பேருக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால எப்படியாவது கவுக்கணும், இல்லைன்னா பயத்திலே வச்சிருக்கணும், நம்ம வேணா நடவடிக்கை எடுத்தா 2 பேரும் தெருவுக்கு போறோம் பயப்படுறாங்க. ஆனா அது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? எதிர்க்கட்சியா பார்த்த 2 பேரும் ஒன்றிணைய அது தெரியுதுமா, அவனை காப்பாத்திட்டு அந்த முடிவு எடுக்கிறான் தானமா சொல்ற. அதை விட்டுட்டு அப்புறம் அடுத்து கொண்டே போறிய, இதுக்கு ஒரு முடிவு சொல்லு. அவங்க சேரணும்னு நினைக்கிறது காரணம் தண்ணியில விழுதுறான், 2 பேரும் நீச்சல் தெரியல, 2 பேரும் கட்டி பிடிச்சுக்குவான். ஆனா தப்பிக்க முடியாத அவனுக்கு புரியல, 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவான். அதேதான். ஆனா அப்படி சேர்ந்து இருந்தால் கிட்டத்தட்ட அடுத்த வர காலங்கள்லாம் ஈஸியா விஜய் அவர்களே ஜெயிச்சிருப்பாரு இல்லையா சார்? ஏன்னா மக்களுக்கு விஜய் ஜெயிக்கிறார யாரோ ஒருத்தன் ஜெயிக்கிறாமா, அது வேறமா. ஜெயிச்சவர் விஜயா வீராசாமியா வெள்ளாசாமியான்ற அல்ல, இந்த பேயும் பிசாசும் போயிடுச்சு விடுங்க. சரி, அதிமுக நிலைப்பாடு என்னதான் இருக்கு இப்ப? அதிமுக இருக்காமா? இருக்கா? 3ஆம் இடத்துல இருக்கு இப்ப. ஏமா நீ ஏமா என்ன மாட்டி விடாதமா. அங்கேருந்து வேலுமணி அங்கேருந்து வருவாரு, சிவி சண்முகம் வருவாரு, நாங்க இங்க இருக்கிறோமான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? போவேன். எடப்பாடி பழனிசாமி எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போய் என்ன மாட்டி விடாதம்மா. அந்த கட்சி இருக்கா இல்லையான்றதே அவங்களுக்கே தெரியல, நீ என்னமோ இருக்கு அப்படின்னு கேட்குறியம்மா. சரி, அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு, அதுக்குள்ள உட்கட்சி பூசலும் போயிட்டு இருக்கு, அதுல 2 அணியா பிரிஞ்சும் இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சது 2 அணிமா, உள்ள நிறைய அணி இருக்குமா. அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை பிடித்த பிணின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ போய் அது அணின்னா நான் என்னத்த சொல்ல? சரி, மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா? மீண்டும் புது அந்த உயிரானது மீண்டும் வந்து கட்சி அந்த எதிர்கட்சியா உட்கார்றாங்க இப்ப திமுக. அதிமுக எப்படி அவங்களை புதுப்பிக்க போறாங்க? திருப்பி எப்படி அந்த 2 பேருமே போறாங்கன்னு முதல்ல முடிச்சுட்டேனேம்மா. ஏன் தமிழன் உருப்படவே கூடாதா? ஏமா தமிழர்கள் மேல உனக்கு இவ்வளவு கொலவெறி? தமிழன் நிம்மதியா இருக்க கூடாதா? இந்த 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ நிம்மதியா இருக்கிறான். அவங்களை திரும்பியும் கொண்டு வந்து இவன் வாழ்க்கையில போய் வாழ்க்கையோட விளையாடுறியம்மா, ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரே கட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டுல? அப்படி இல்லையே, 1000 கட்சிகள் வரலாம். நீ ஆரம்பிக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லை, இதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த கன்றாவி வேணாம், அந்த பேய் பிசாசு வேண்டாங்க. ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு இந்த வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு, இந்த ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கவிழ வாய்ப்பு. ஏமா அதான் நான் என்ன முதல்ல சொல்லிட்டேன், திரும்பி சொல்ல. நீயே ஜெயிக்க துப்பு இல்ல, அப்புறம் நீ இன்னொருத்தரை கவுக்குற. இது நல்ல மனோநிலையில் இருக்கிற பேசுற பேச்சல்ல. பாவம், அந்த மனுஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்க அதையே குத்தி கிளறீங்க, பாவம். சரி, அடுத்ததான் இடைத்தேர்தல் ஒண்ணு இருக்கு சார் திருச்சி கிழக்குல. அங்க திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அதிகமா? நீ தாம்மா சொல்லணும், விவரமான பொண்ணு. இது என்ன கேள்விமா? யார் போட்டாலும் ஜெயிக்க போறான், அவ்வளவுதான். தாவேகா தான் ஜெயிக்கும். ஆமா. மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில போய் நின்னா? ஸ்டாலின் நின்னா இப்ப நீ சொல்லுமா, நான் கட்சி கூட வேணாம், சுயேட்சையா எடுத்து நிக்கிறேன். சுயேட்சையா? உண்மையை சொல்லணும்ல மக்களுக்கு, அதால ஒரு சந்திர வாய்ப்பு தானே. தெருவார எங்க பேசுறாரு, பின்னால போய் நான் 10 நிமிஷம் பேசுவேன், டெபாசிட் போயிடும். அந்த இன்னும் டெபாசிட் இழந்துருவான்னு சொல்றீங்களா? திருச்சி இழக்க வைப்பேன்றேன்.
இழந்துருவார். நான் விட கிடக்க வைப்பேன். ஆனாலும் நின்னாலுமே வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அவர் திருப்பி நின்னாலும். ஐய சூரியன் நாளுக்கு சாயந்தரம் இப்போ உச்சி வெயில் அடிக்குது, நான் சாயந்தரமா கீழே நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்குமான்னு கேட்குற மாதிரி வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சு போச்சு கதை. ஓம் தஸ்து அப்படின்னு ஐயர் சொன்னார்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அவங்க உட்கட்சி பூசலையே சரி பண்றதுக்கு இன்னும் நேரம் தேவைப்படுதுன்றீங்க. அதுக்கே எவ்வளவு நேரம்னாலும் பத்தாது. அவங்க பூசல் தீர்ந்து போச்சா சொல்லுங்க. ஆனா திமுகல மெயினா யார் இந்த காரணம் சொல்லலாம் சார் இந்த தோல்விக்கு? இல்ல பல தகவல்கள் வருது, தப்பான ரிப்போர்ட் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கு, பல தொகுதியில வந்து சரியான அந்த கணக்கு வழக்குகள் வரல, அதனாலதான் இந்த தோல்வி. கணக்கு வழக்கு வரலையா? கணக்கு வழக்குகள் மீன்ஸ் அந்த தொகுதியில அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா கொளத்தூர்லயே கணக்கு வழக்குன்னு எனக்கு அதிர்ச்சியா சவுக்குல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சவுக்குல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான் சார், கொளத்தூர் தொகுதியிலே பாத்தீங்கன்னா தப்பான அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குன்ற மாதிரி தகவல். ஏமா நீ தானே கேண்டிடேட், நீ ஊர் ஊரா போற, நீ முதல் மந்திரி வேற, உனக்கு தெரியலன்னா ரிப்போர்ட்டை வச்சுதான் ஆட்சி பண்ணனா உனக்கு ஆட்சினா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். நான் ஒரே ஒரு சம்பவம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதலமைச்சராக இருக்கிற போதே தலைவர் காமராஜ் அறிவாளி, IAS IPS எல்லாரும் தான் பார்ப்பான். மவுண்ட் ரோட்ல ஒரு 2 காலும் ஊனமான ஒரு பிச்சைக்காரன் அந்த பக்கம் போனார்னா அவனை இருக்கிறான்னு சொன்னா நிறுத்தி என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. ஏன்னா அவன் தான் எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லாம மனசுல பட்டதா அப்படியே சொல்லுவான். உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ஒரு கிராமத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்குவோம், அப்படி போகும்போது வயல் ஓரத்தில் ஒரு 10-50 பேர் வேலை பார்த்துட்டோம்னா டக்குன்னு பொறுத்துவாரு. அவங்களாம் ஓடி வருவாங்களா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, ஊர்ல எப்படி இருக்கீங்க இப்படி கேட்பாரு. அவங்ககிட்ட இருந்தா உண்மையை நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அது மூளை இருக்கிற உண்மையான நேர்மையான அரசியல்வாதிகள்லாம் தெரியும். வேற அதிகாரி கொடுக்கறத மட்டுமே கேட்டு எனக்கு தப்பான தகவல் வந்துச்சுன்னா நீயும் உருப்பட மாட்ட, நாடும் உருப்படாது. ஆனா இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க, இனிமே வர தேர்தல் எல்லாமே நம்ம தனியாவே நின்னு சந்திப்போம் திமுக. இதுக்கு முன்னால எப்பமா தனியா இருந்தாங்க? கூட்டணியில தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்பவாவது நின்றுருக்காங்களான்னு கேட்கிறேன். ஐயோ ஐயோ 70 வயசு கிளவி நான் இனிமே நேர்மையா வாழ போறேன்னு சொல்லி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன கவுண்டமணி டயலாக் தான் சொல்லுவோம். அப்படி அவங்க தனியா நின்று அந்த பெரும்பான்மையை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரும்பான்மை வராது. இந்த அழகிரி பொண்ணெல்லாம் ஏதோ கட்சியில மாறுறாங்கன்னு சொல்றாங்க. அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க, மக்கள் ஆதரவு அப்புறம். அப்ப திமுகக்குள்ளேயே வந்து தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. என்னம்மா நீ சொல்ற, எனக்கு புரியலமா. இப்ப ஸ்டாலின் ஏதாவது தாவேகால சேரேன்னு சொன்னாரா? நீங்க அழகிரி அவங்க மகள் ஏமா அழகிரி உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லி பேப்பர்ல வந்தது சொல்றேன். ஆனா அவன் குடும்பத்து பொண்ணு தானே அது, அதுல மாற்றம் இல்லையே. அழகிரிக்கு அண்ணன் பொண்ணு தானே, ஸ்டாலினுக்கு அண்ணன் பொண்ணு தானே, அது தாவேகால போய் சேர்றாங்குது. அப்ப அந்த குடும்பத்திலேயே பேரைக்கு இடத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற போது இன்னும் மீண்டு வருவார்கள். ஐயோ பாவமா. கண்டிப்பாக சார், நீங்க சொன்னதுலேயே புரியுது, தாவேகான்ற கட்சியால திமுக என்ற ஒரு அலை வந்து இல்லாமே போய், அதாவதுமா தாவேகாங்கிற ஒரு கட்சி கூட நாளைக்கு வீழ்த்தப்படலாம். அது வீழ்த்தவே முடியாத நிரந்தரமா இருக்கிற சக்தி அப்படின்னு சொல்ற பைத்தியக்காரன் அல்ல நான். அவர்களை வீழ்த்துகிற சக்தியாக திமுகவும் இருக்க முடியாது, அதிமுகவும் இருக்க முடியாது. வேறு யாராவது தான் இருக்கலாம். வேற யாருக்கு வேணா அந்த வாய்ப்பு இருக்கு, இவர்களுக்கு இல்லவே இல்லை. புதிதாக யாராவது தாவேகா மாதிரி இன்னொருத்தர்கள் வந்தா மட்டும். தாவேகா மாதிரி இல்லம்மா, ஏன் புது கட்சி நீயே ஆரம்பிக்கலான்னு கூட சொல்லிட்டேன். திரும்பி ஏமா தப்பாவே கேட்கிறேன். மாதிரியே வேணாம், ஒரிஜினலே வரட்டும். ஓகே, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் வந்ததே தாவேகா போட்டிட்டு வீழ்த்தணும்ன்றீங்க. நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். நீ கட்சி ஆரம்பிக்கணும், ஜெயிக்கணும், முதல் மந்திரி ஆகணும்னு சொல்றேன். அதை விட்டு நீ தப்பா சிந்தனை சொல்லலாம். அதான் வருத்தமா. கண்டிப்பாக சார், நான் அப்படி கட்சி ஆரம்பித்தா 2 பேரும் இணைந்து அந்த கட்சியில வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உதவி பண்ணுவேன், அது ஒன்றும் இல்லை. யார் என்ன கேட்டாலும் ஏதாவது தகவல் கேட்டா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு அதுல ரிசர்வேஷனே கிடையாது. ஸ்டாலினே கூப்பிட்டு கூட என்ன தப்புன்னு கேட்டா அவர்கள் கட்சியை பற்றி அவருக்கு தெரியாத பல விஷயம் எனக்கு தெரியும். நான் அதையும் சொல்லுவேன், இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன், இதை செஞ்சிருக்கலான்னு சொல்லுவேன். எனக்கு அதுல ரிசர்வேஷனே கிடையாது. எனக்கு தெரிந்த உண்மைகளை, தெரிந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயங்கவில்லை. அதை யார் கேட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம், எனக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு இது போன்ற பல தகவல்களை நீங்க பகிர்ந்துட்டே இருக்கணும்ன்றது தான் எங்க ஆசை சார். பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம்.